இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம்னா அது அட்டாமிக் பாம் தான். இரண்டாம் உலக போர் அப்ப ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகில போடப்பட்ட அந்த அட்டாமிக் பாம் எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படுத்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளே இந்த நியூக்ளியர் வெப்பனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு பல நாடுகள் நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குச்சு, அதை சோதிக்கவும் செஞ்சது. இது வரைக்கும் நம்ம பூமியில 2056 நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஜூலை 16, 1945 நியூ மெக்சிகோ டெசர்ட்ல யூஎஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 9, 1945 ஹிரோஷிமா நாகசாகி மேல பாம் போட்டாங்க. அதை தொடர்ந்து யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சைனா நிறைய நாடுகள் பண்ண ஆரம்பிச்சது. மே 18, 1974 தான் இந்தியா முறையா நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க ராஜஸ்தான்ல. அதுக்கப்புறம் 1998 பாகிஸ்தான் நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2006 நார்த் கொரியா பண்ணுச்சு. 2009 யுனைடெட் நேஷன் நியூக்ளியர் டெஸ்டுக்கு அகேன்ஸ்டா ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. எல்லா நாடுகளுமே அதுக்கு கட்டுப்பாட சொல்ல நார்த் கொரியா மட்டும் 2017 6வது முறையா பவர்ஃபுல்லான நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. மேலும் சுவாரஸ்யமான நியூஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க.